அண்மை செய்தி. தவேகா மாநில மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு விஜய் இரண்டாவது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தேர்தல் போரில் வெல்வோம் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தவேகா மாநில மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு விஜய் இரண்டாவது கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தேர்தல் போரில் வெல்வோம் என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, அந்த கடிதத்தில் மேலும் என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள்? வணக்கம். வரும் 21ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ள நிலையில் தொண்டர்களுக்கு விஜய் இரண்டாவது கடிதத்தினை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் வெற்றி விளைவுகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மண்ணில் காணப்போகிறோம். மாபெரும் மக்கள் சக்தியான நீங்கள் இந்த திருப்புமுனை தருணத்தை நிரூபிக்கப் போவது நிச்சயம். இதை 32 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் இயக்கமாக இருந்து தினம் தினம் மக்கள் மனமறிந்து உணர்ந்து வரும் நாம் சொல்வதில் அடர்ந்த ஆழ்ந்த உண்மை இருப்பதை அனைவரும் அறியத்தான் போகின்றனர் எனவும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்களை உயிராக போற்றி மதிக்கும் இந்த விஜய் பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். உங்கள் மீதான உள்ளன்பு மிக்க அக்கறையின் காரணமாக இப்பொழுது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரையில் கண்டு மகிழுமாறு உரிமைகளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒரு கட்டளையை விடுத்திருக்கிறார். மாநாட்டுக்கு வரும்போது மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும் பொழுதும் நம் கழக தோழர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் இராணுவ கட்டுப்பாடுடன் கடைபிடிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் பேரியக்கம் என்பதை நமது ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டியது நமது தலையாய கடமை என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் நலன்களை மட்டுமே அடிப்படையாக கொண்ட மனசாட்சி உள்ள மக்களாட்சி எனும் உன்னதமான அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணிக்கிறோம். மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் நம் தமிழ்நாட்டு மண்ணில் நம்மால் நிகழப்போவது நிஜம். எனவே அத்தகைய மாபெரும் அரசியல் விளைவை நிச்சயமாக நிகழ்த்த காட்டும் பேரறிவிப்பாக இந்த மாநில மாநாட்டை மாற்றி காட்டுவோம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உணர்வு ததும்பும் மதுரை மண்ணில் இதயம் திறந்து 2 கைகளை விரித்து காண்பிப்பேன். உங்கள் விஜய், உரிமையுடன் அழைக்கிறேன். மதுரை பாரபத்தியில் கூடுவோம். தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தோழமையுடன் விஜய் என்று இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற முதல் மாநில மாநாட்டில் இதே போன்ற அறிவுறுத்தல்களை விஜய் வழங்கியிருந்த போதிலும் கூட இருசக்கர வாகனங்களில் பல்வேறு தொண்டர்கள் சென்னையிலிருந்தும் தென் மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்தார்கள். அப்பொழுது சில தொண்டர்கள் விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து ஒரு துக்க நிகழ்ச்சியும் நடைபெற்றிருந்தது. அது மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே பள்ளி சிறார்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டிற்கு பங்கு பெற வேண்டாம், வீட்டிலிருந்தே இந்த மாநாட்டை கண்டுபிடிக்குமாறு ஒரு கடிதத்தின் வாயிலாக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.